உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 96வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறையருளையும் குருவர்களையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம். இன்றைய தொகுப்புரை வழங்குபவர் நம்முடைய திரு ரவிகாந்த். இந்த தொகுப்புரைன்னு சொல்றதை விட நம்ம பார்க்கிற சிவஞான சித்தியார் சுபக்கம் புத்தகத்தை ஐயா இந்த வகுப்புல எடுக்கும் போது இந்த வகுப்புல கலந்துட்டு ஐயா சொன்னதுல நான் புரிஞ்சுட்ட சில விஷயங்களை நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு பகிர்ந்துக்கிற ஒரு நிகழ்வாதான் இதை நான் பாக்குறேன். நானு இது இந்த தொகுப்புரைக்கான ஒரு பாயிரம். இப்போ நூலோட பாயிரத்துக்குள்ள நுழைவோம். நூலோட பாயிரத்துல இந்த புத்தகத்தை நமக்கு அருளி இருக்கிற அருள்நந்தி சிவாச்சாரி அவர்கள் முதல்ல நம்மளோட தமிழர் பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி விநாயகர் மற்றும் பரசிவன் ஆகியோரை வணங்கி இந்த புத்தகம் சிவஞானம் போதம் அப்படின்ற முதல் நூலோட வழியில வந்த நூல்ன்றத சொல்லி, இது யார் படிக்கணும்னா முக்தி பெற நினைக்கிற அன்பர்கள் இறைவன் திருவடியை அடையறதுக்கு இவங்க காட்டுற வழிதான் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. முக்தி அடைய விரும்புற அன்பர்கள் இதை படிக்க வேண்டிய நூல்ன்றத சொல்லி, இறைவனோட குணம் அரிதற்கு அரியது, இருந்தாலும் சிவ ஆகமங்கள் மூலமாகவும் பரஞானத்து மூலமாகவும் அதை ஓரளவுக்கு நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாயிரத்தை நிறைவு செய்யறாரு. அடுத்தது அளவை இலக்கணம்ன்ற பகுதிக்கு போறாரு. இந்த உலகத்துல இருக்க தூள பொருட்களை அளக்கிறதுக்கு நீட்டல், அளத்தல், எண்ணல்னு பல அளவைகள் இருக்கு. அது மாதிரி சைவ சித்தாந்தத்துல நாம பார்க்கிற முக்கியமான விஷயங்கள் பதி, பசு, பாசம், இது மூணுமே சூக்கும பொருட்கள். அதனால இந்த சூக்கும பொருட்களை அளக்கிறதுக்கான கருவிகள் என்னன்றதை தெரிஞ்சு நூல்குள்ள நுழைஞ்சாதான் இந்த நூல் நமக்கு சரியா புரியும். அதனால அளவை இலக்கணத்துல இந்த சூக்கும பொருட்களை அளக்கிறதுக்கான முக்கியமான வழிமுறைகளை சொல்றாரு. இந்த அளவை இலக்கணத்துல அளவைகள் பலவிதமா விரிச்சு சொல்லப்பட்டாலும் அந்த அனைத்து அளவைகளும் 3 பெரிய தலைப்புகளுக்குள்ள அடக்கிடலாம். அதோட ஒற்றுமை பற்றி அவை காண்டல், கருதல் மற்றும் உரை அளவைகள். காண்டல் அளவைன்றது நம்மளோட 5 இந்திரியங்கள்ல ஏதாவது ஒன்னோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட இந்திரியங்களாலோ நம்ம நேரடியா பார்த்து அறிஞ்சுட்டாக்க அது காண்டல் அளவைன்னு பேரு. ஒரு பொருளை நம்ம இந்திரியத்தினால நேரா பார்க்காம அது தொடர்பான வேற ஒரு விஷயத்த பார்த்து அதன் மூலமா யூகிச்சு அறிஞ்சுக்கிறதுன்றது கருதல் அளவை. இது ரெண்டுத்துக்கும் மேல உரை அளவைன்னு ஒண்ணு இருக்கு. முற்றும் துறந்த நீத்தார் அவங்க மனசுல இறைவன் செயல்படும் போது அவங்களோட இந்த சிற்றறிவு இறைவனோட அருளால பேரறிவாயி அவங்களுக்கு வியாபகம் கிடைச்சு அவங்க பல உண்மைகளை பார்ப்பாங்க. உலகத்துல இருக்கவங்களோட நன்மை கருதி அந்த விஷயங்களை அவங்க உலகத்துக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, எழுதி வச்சுட்டும் சொல்லிட்டும் போயிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் உரை அளவை. இந்த 3 அளவைகள்ல உரை அளவை இறைவனாலேயே வழங்கப்பட்ட கருத்தை நீத்தார் சொன்னதால் அதுதான் மிக சிறந்ததுன்றது நமக்கு தெளிவாவே ஐயா மூலமா தெரிஞ்சிருக்கு. இது அளவை இலக்கணத்துல சொல்லப்படுற செய்திகள். அடுத்தது நூலோட கருப்பொருளுக்குள்ள நுழைகிறார் ஆசிரியர். முதல் சூத்திரத்துல பதி உண்மையையும் பதி இலக்கணத்தையும் சொல்றாரு. இந்த உலகம்ன்றது தோற்ற நாசங்களை உடையது. அந்த தோற்ற நாசங்களை செய்யறதுக்கு ஒரு கர்த்தா வேணும். அந்த கர்த்தா தான் இறைவன்றது நிறுவனத்தின் மூலமா பதி உண்மையை சொல்றாரு. அடுத்தபடியா இந்த பதி இந்த உலகத்தை எப்படி காரியப்படுத்துறாருன்றது மூலமா பதி இலக்கணத்தை சொல்றாரு. இதை பத்தி சிந்திக்கும் போது என் மனசுல தோன்ற கருத்து என்னன்னா, எப்படி ஒரு உலகத்தை செயல்படுத்துறது மூலமா பதியோட இலக்கணத்தை சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு காட்சி, கற்பனை காட்சி, ஜனகரோட அவை. அங்க மாட்சி மிகுந்த கனமான சிவதனுச ஆயிரக்கணக்கான வீரர்கள், தோல்பலம் பொருந்தியவர்கள் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வைக்கிறாங்க. அந்த சிவதனுச நாணயத்திற்கு பல பராக்கிரமம் கொண்ட அரசர்கள் அந்த சபையில இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வராங்க, அவங்களால தூக்க கூட முடியல. ராமன் வராரு, அவர் கட்ட விரலால அந்த வில்லோட அடியை அழுத்துறாரு, அந்த வில் எழும்பிடுது. அத நாணயத்திற்கு வளைக்கிறாரு, வில் உடைஞ்சிடுது. ராமரோட இந்த செய்கையினால ராமரோட இறக்கமான வீரம், பராக்கிரமம் எல்லாமே நமக்கு புரியுது. அது மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி செயல் செய்யறான்றதுனால ஒருத்தரோட பராக்கிரமத்தையும் அவரோட இலக்கணத்தையும் நம்ம அறிஞ்சிக்கலாம். அது மாதிரிதான் இந்த உலகத்தை இறைவன் எப்படி செயல்படுத்துறாருன்னு சொல்றதன் மூலமா இறைவனோட இலக்கணத்தை சொல்றாருன்ற மாதிரி இதை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த இறைவனோட செயல்பாடை பத்தி சொல்லும் போது புத்தகத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்க, மாயை 3 கூறுபட்டது.
சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயையிலிருந்து முதல்வனான இறைவன் தான் நேரடியாகவே வந்து நாதம், பிந்து, அதன் மூலமாக 4 வாக்குகள் ஆகி கொண்ட சுத்த பிரபஞ்சத்தை அவரே தோற்றுவித்து அதை வந்து இயக்கிறாரு. அடுத்தது அசுத்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படின்ற 5 தத்துவங்களை கொண்ட சுத்த அசுத்த புவனத்தை ஏற்படுத்தி அதை அனந்த தேவர் மூலமா அவர் அடுத்திருந்து அதை இயக்கிறாரு. அடுத்தது பிரகிருதி மாயையிலிருந்து குணத்தத்துவம் தொடங்கி பஞ்சபூதங்கள் வரை இருக்கிற 24 தத்துவங்களை கொண்டு அசுத்த புவனத்தை தோற்றுவித்து அதை ஸ்ரீகண்ட ருத்ரரை அனுட்டி இருந்து அவர் வந்து இது இயக்கிறார். ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணும்போது நாம இந்த வகுப்புலயே பார்க்கும்போது வந்து நமக்கு இதுல பல சந்தேகங்கள் எழுது. அதாவது பிரகிருதி மாயால ஏற்படுத்தப்படுற அசுத்த பிரபஞ்சத்தில் இருக்கவங்க மும்மலம் கொண்டவர்களா, சுத்த அசுத்த பிரபஞ்சத்துல இருக்கிறவங்க இருமலம் கொண்டவர்களா, சுத்த பிரபஞ்சத்துல இருக்கவங்க ஒரு மலம் கொண்டவர்களா, 3 மலத்துல இருக்கவங்க 2 மூலத்துல இருக்கவங்களா ப்ரமோட் ஆகி அதுக்கப்புறம் தான் இறைவன் சேர முடியுமா, இங்கே இருந்து அங்க சேர முடியுமா, எப்படி இயக்குறாரு, நமக்கு பல சந்தேகங்கள் வருது. இதுக்கும் நம்ம முதல்ல பார்த்த இறைவன் எப்படி செயல்படுத்துறான்றதுக்கும் இறைவனோட இலக்கணத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னா, அவன் செயல்படுத்த விதத்தையே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அப்படி இருக்கானா இறைவனை பத்தின இலக்கணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? அது புரிஞ்சுக்க முடியாது. அதனால இறைவனோட சிறப்பிலக்கணம் சுத்த சைத்தியமான நம்மளோட மனம் அறிவால அவரை புரிஞ்சுக்க முடியாதுன்றதான் இறைவனோட இலக்கணம்ன்ற இறைவனோட சிறப்பு இலக்கணத்தின உலகத்தை அவர் எப்படி நடத்துறாரு அதை எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி இதையே புரிஞ்சுக்க முடியாத நம்மளால இறைவனை புரிஞ்சுக்க முடியாதுன்றத சொல்லி ஆசிரியர் இறைவனோட இலக்கணத்தை வகுத்து சொல்றாரு. அடுத்தது 2வது சூத்திரம். 2வது சூத்திரத்துல இறைவன் எப்படி உலகத்தோடையும் உலக உயிர்களோடையும் அதாவது பசுக்களோடையும் பாசத்தோடையும் அத்வைத்தமா கலந்திருக்காரு அப்படின்றத சொல்லி அதன் மூலமா இருவினை உண்மை, மாயம், மாயங்களோட இலக்கணம், அதே மாதிரி ஆணவ மனத்தோட இலக்கணம், உயிர்கள் எப்படி இந்த மலங்களால கற்றப்பட்டு இருக்கு, உயிர்கள் எப்படி இதை விட்டு நீங்கலாம் அப்படின்ற வழிகளை சொல்றாரு. அதுல முதல் அதிகரணத்துல வந்து எப்படி அகரம் வந்து மற்ற உயிர் எழுத்துக்களோடையும் மெய்யெழுத்துக்களோடையும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தோடையும் உலகத்தில் இருக்க உயிர்களோடையும் இறைவன் கலப்பால் ஒன்றாயும் தன்மையால் வேறாயும் செலுத்துவதால் உடனாயும் இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தபடியா இருவினை உண்மை மற்றும் இலக்கணம் அதை பத்தி சொல்லும் போது வினைகள் நல்வினை தீவினைன்னு இரு வகையா இருக்கும். இந்த நல்வினை மூலமா புண்ணியமாவும் தீவினை மூலமா பாவமாவும் அது நம்மளோட புத்தி தத்துவத்துல பதிஞ்சு நல்வினை இன்பத்தையும் தீவினை துன்பத்தையும் நமக்கு தரும் அப்படின்றத சொல்றாரு. இது நல்வினையா தீவினையா செய்யப்படும் போது ஆகாமியமாவும், அது புண்ணிய பாவமா பதியும் போது சஞ்சிதமாவும், அது இன்ப துன்பமா நம்மளோட அனுபவத்துக்கு வரும்போது பிராரத்தமாவும் இருக்கும் அப்படின்றத சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து இறைவன் தான் கூட்டி வைக்கிறாரு. இதை கூட்டி வைக்கிறது எல்லாமே இறைவனோட அருள் செயல் தான். நமக்கு அருள் புரியதா இதை கூட்டி வைக்கிறாரு. நம்மளோட மலங்களை நீக்கி நம்ம முக்தியடை உதவதா இது எல்லாத்தையும் பண்ணறாரு அப்படின்றத சொல்லி இந்த இன்ப துன்பங்களை நம்ம பண்ண வினைக்கேற்ப அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தனு கரண புவன போகங்கள் வேணும். அந்த 5ஐயுமே வந்து இறைவன் மாயிலேருந்து படைக்கிறாருன்ற விஷயத்த சொல்லி அதுல முக்கியமா நம்ம அனுபவிக்கிறதுக்கு தேவையான தனுன்ற உடல், அந்த உடல் வந்து நாம கொண்டு வந்த வினைக்கு ஏற்ப எந்தெந்த வினைகள்லாம் பழுத்து இருக்கோ அதை அடிப்படையா கொண்டு நமக்கு இன்பம் துன்பம் 2மே அனுபவிக்கணும்னா அதை இந்த பூலோகத்துல பூத பரிணாம சரீரத்தை நம்ம கொண்டு பிறக்கிறோம். அதே மாதிரி புண்ணியங்கள் அதிகமா இருக்கு, அதை மொத்தமா இன்பமா அனுபவிக்கணும்னு சொன்னாக்க தேவரா சொர்க்கத்துல தோன்றி பூத சார சரீரத்தோட நம்ம தோன்றோம். இல்ல பாபங்கள் அதிகமா இருக்கு, நாம அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னா மொத்தமா துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நரகத்துல பூத சரீரத்தோட பிறக்கிறோம். இது வந்து நம்மளோட பழுத்த வினைகளை எப்படி இறைவன் நமக்கு கூட்டி வைக்கிறான்றதை பொறுத்து நம்மளோட யோனியும் மாறும் அச்சும் மாறும்ன்றத சொல்லுறார் ஆசிரியர். அதுக்கு பிறகு இந்த தனு கரண புவன போகங்கள் தோன்ற மாயையோட இயல்பை சொல்ல ஆரம்பிக்கிறார் 143வது சூத்திரத்துல. அதுல மாயைன்றது நித்த பொருள், அது அசித்தான பொருள், என்னைக்குமே இருக்கிற பொருள், அதை இறைவன் துணையா கொண்டு இதெல்லாம் படைக்கிறாரு. இதுதான் வந்து தனு கரண புவன போகமா விரிஞ்சு நம்மளோட உயிர்களுக்கு ஒரு சில மயக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்ற அதோட குணங்களை 143வது சூத்தியில சொல்லியிருக்காரு, அவர் சூத்திரத்துல சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது வந்து தொகுப்புரைன்னு சொல்றதோட இந்த வகுப்புல நான் கத்துண்ட விஷயங்களை நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னு உங்களுக்கு சொல்ற ஒரு நிகழ்வா தான் இதை நான் வந்து இந்த தொகுப்புரையை செஞ்சேன். இதுல இருந்த பிழைகளை
அனைவரும் பொறுத்துக்கணும்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுட்டு மீண்டும் ஒரு முறை ஐயாவின் திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐயா சொல்ற மாதிரி சித்தாந்தம் அப்படிங்கிறது வெறுமன புத்தியாக அறிவாக இருந்தா அது ஒரு பயனையும் தராது. உணர்வாக மாறணும். திருக்குறள் வகுப்பு படிக்கும்போது தூங்கும்போது சொல்லுவாங்க, எத்தனை பேர் இதுல சேர்ந்தாங்கிறத சொல்லும்போது நான் சந்தோஷப்பட மாட்டேன். அது ஒரு 4 பேராவது தன்னுடைய வாழ்க்கையாக்குறாங்க அப்படின்னும் போதுதான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு. அதுபோல சித்தாந்த வகுப்பை கேட்கிற நண்பர்கள் அது வெறும் புத்திக்கான ஒரு பாடமா படிக்காம உயிருக்கான உணர்வாக செய்கிறோம் அப்படிங்கிறத, எப்படி அந்த பாதையில பயணப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு எல்லா மாணவர்கள் சார்பாகவும் ரவிகாந்த் சொன்ன மாதிரி இருந்தது. நன்றி ரவிகாந்த் அவர்களே. இறையரையும் குருவர்களையும் வணங்கி வகுப்புக்குள் செல்வோம். ஐயா அவர்கள். இளம்பல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மாபெரிய தத்துவத்தை நாம் உய்யும் பொருட்டு உலகுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளிலே என் மனம் பதிந்து வணங்குகிறேன். அவர் உபதேசித்த அந்த சித்தாந்த கருத்துக்களை உலகுக்கு உணர்த்திய பெரியவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோர் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பறிதுகிறேன். இந்த நூல்களிலே இந்த தத்துவத்தை விளங்கக்கூடிய பாதையிலே விருப்பத்தையும் அறிவையும் தந்துதவிய ஆசிரியர் பிரான்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கங்களை அவர் பாதங்களில் சூட்டுகின்றேன். சைவ சித்தாந்தத்தை நாம் எல்லோரும் ஓரளவாவது புரிந்து கொள்வதற்கு வழி செய்த உயிர்நோக்கு என்கின்ற அந்த அமைப்பை நடத்துகிற இளையோருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து சித்தாந்த பயிற்சி பெறுகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பு தோன்றிய பொழுது உங்களோடு ஒரு மாணவனாய் நானும் இந்த சங்கமத்திலே இணைந்து கொண்டேன். இந்த சங்கமத்தை நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது முதலிலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை கற்றோம். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் வழிகாட்டினார்கள். அதுபோலவே 2வது நூலாக நாம் திருவருட்பயன் என்கின்ற நூலினை உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய நூலினை கற்க முடிந்தது. அதற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் செய்த உரை நமக்கு வழிகாட்டிற்று. இப்பொழுது நம்முடைய விருப்பம் காரணமாக இடையிலே பல நூல்கள் இருந்தாலும் நேரடியாக சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட சித்தாந்தத்தில் உயர்நூலாக கருதப்படுகிற இந்த நூலை கற்க முனைந்திருக்கிறோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருவிழங்கம் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இந்த உரையின் மூலம் எங்களுக்கு வழிகாட்டுகிற இவர்களெல்லாம் நமக்கு குருமார்கள் என்று நினைந்து அவர்கள் திருவடிகளை போற்றுகின்றேன். திருவருட்பயனிலே நாங்கள் சில விடயங்களை கற்று வருகிறோம். ரவிகாந்த் அதை அற்புதமாக சொன்னார். அது தன்னுடைய விளக்கம் என்று அவர் சொன்னதுதான் அது உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் என்று சொல்கிற பொழுது தன் அறிவுக்கு எவ்வளவு தூரம் அந்த விடயத்தை உள்வாங்க முடிந்திருக்கிறது என்று அவர் சொன்ன விஷயம் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக அமைந்தது. ஒரு நூலை கற்கிற பொழுது அப்படியே அதை மனனம் செய்து விழுங்கி விடுவதிலே பெரிய ஆற்றல் ஒன்றும் இல்லை.
நான் அதிலே எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறேன் என்பதை சொல்வதென்பது ஒரு நல்ல வழிமுறை. அதாவது நெறிமுறையாகவும் உலகியலாகவும் தன்னுடைய அறிவுப்பதிவை அவர் வெளிப்படுத்தினார். எப்பொழுதுமே அவர் ஒரு ஆழமான மாணவர் என்ற அபிப்பிராயத்தை உண்டாக்குகிறவர். இன்றைக்கும் அதை உண்டாக்கினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி நாங்கள் இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். இன்றைய வகுப்பிலே நாம் நுழைகிற பொழுது முதலிலே பாயிரம் என்கின்ற பகுதி அமைகிறது நூலின் முகப்பாக. ரவிகாந்ததை தெளிவாக சொன்னார். விநாயகர் வணக்கம், பரசிவ வணக்கம், நூலின் வழி, நூலை கற்க வேண்டியவர்கள், அதன் பயன், அதற்கு பிறகு அவையடக்கம் என்பதாகிய அந்த 6 பாடல்களோடு பாயிரவியல் முடிவு நிறைவேறுகிறது. அதற்கு பிறகு அளவையியலை தொடங்குகிறார். அதிலே நாங்கள் இன்னும் முழுமையாக கற்று முடிக்காத கொஞ்சம் பாடல்கள் உண்டு. வெகு சீக்கிரம் அதையும் நாங்கள் படித்து முடித்து விடலாம். அதுக்கான நூல் அகப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு நேரம்தான் அகப்படுவதில்லை. சீக்கிரமாக அதையும் நான் பயின்று உங்களுக்கு எனக்கு தெரிந்த அளவிலே அதை சொல்வேன் என்பதை சொல்கிறேன். அந்த அளவிலே அளவியல் பற்றிய செய்தியை நிறைவு செய்கிறேன். அதற்கு பிறகு பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருளிலே உயர்ந்ததாகிய பதியை முன்வைத்து நூலை தொடங்குகிறார். அந்த வரிசை மரபிலே பதி முன்னாலே வருகிறது. பதியினுடைய உண்மையும் பதியினுடைய இலக்கணமும். பதி உண்மை, பதி இலக்கணம். முதலிலே பதி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அதற்கான இலக்கணம் சொல்லலாம். ஒன்றினுடைய உண்மை தெரியாமல் இலக்கணம் சொல்ல முடியாது. ஆகவே பதி உண்மையை அவர் மிக தெளிவாக சொல்லி போகிறார். பதி என்ற ஒன்று தேவை. ஏன் தேவை என்றால், சடமாகிய இந்த பொருளினுடைய இயக்கத்துக்கு பின்னால் ஒரு அறிவு பொருள் இருக்க வேண்டும். அந்த அறிவு பொருள் தான் பதி என்பதாக விளக்கம் சொல்லி நம்மை மேலே அழைத்து செல்கிறார். அதற்கு பிறகு இந்த இறைவன் என்ன செய்கிறான் என்று சொல்வதன் மூலம் பதி இலக்கணம் சொல்கிறார். அதற்கு பிறகு இந்த பதி உண்மை, பதி இலக்கணம் முடிந்த பிறகு நேரடியாக பசு பற்றி சொல்வதற்கு முன்பாக பாசம் பற்றி சொல்கிறார். பதிக்கும் பசுவுக்கும் இடையில் நிற்பது பாசம். பாசத்திலே கண்மம் பற்றி விரிவாக சொன்ன அவர் பிறகு மாயை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். மாயினுடைய உண்மை முன்னாலே சொல்லப்பட்டபடியால் மாயினுடைய இலக்கணங்களாக பின்வருகிற பாடல்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே சில பாடல்களை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாயை என்பதுதான் உலகத்தினுடைய கண்ம அனுபவங்களுக்காக இந்த உயிர்கள் தோன்றுகிற பொழுது அவற்றுக்கு தனு, கரண, புவன, போகம் என்று சொல்லப்படுவதாகிய 4 வழங்குவது மாயை. ஒரு உயிர் ரவிகாந்த் சொன்னது போல இந்த உலகத்திலே தோன்றியதும் ஆகாமிய கண்மங்களை அனுபவிக்கிறது. ஆகாமிய கண்மங்களை உருவாக்கி கொள்கிறது. உலகத்திலே செயல்படுகிற பொழுது, விருப்பு வெறுப்போடு செயல்படுகிற பொழுது அந்த செயல்கள் எல்லாம் நமக்கான வினைகளாக மாறுகின்றன. உலகத்திலே செய்யப்படுகிற நல்வினை, தீவினை என்பவை நம்முடைய உயிரிலே பாவ புண்ணியமாக பதிந்து பிறகு இன்ப துன்பமாக இன்னொரு பிறவியிலே வெளிப்படுகிறது. இதுதான் வினைக்கும் நமக்குமான தொடர்பு. ஒரு பிறவியிலே செய்யப்படுகிற என்று சொல்லுகிற பொழுது பற்றோடு செய்யப்படுகிற நல்வினை, தீவினைகள் பாவ புண்ணியமாக பதிந்து நம் ஆன்மாவிலே, புத்தியிலே பதிந்து அதற்கு பிறகு இன்ப துன்பமாக வெளிப்படும் என்பதுதான் நம்முடைய இந்த வினை வட்டத்தினுடைய ஒழுங்கு.
அப்போ இந்த வினை என்ன செய்யும் என்று கேட்டால், மெல்ல 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 நம்மை உயிரை வாட்டி எடுத்து இன்ப துன்பங்களுக்குள்ளே மூழ்கி அடிக்கச் செய்து அதன் மூலம் ஆணவத்தினுடைய வலியை குறைக்கச் செய்யும். அப்படி வினையினுடைய அனுபவங்களினாலே ஆன்மா படுகிற இன்ப துன்ப பாதிப்புகளினால் ஆணவ வலி குறைந்து 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 ஒரு எல்லையிலே ஆணவத்தினுடைய வலி முற்றாக கெடும். முற்றாக கெடும் என்கிற பொழுது ஆணவம் இல்லாமல் போய்விடும் என்று அர்த்தமில்லை. ஆணவத்தினுடைய வலி கெடும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற உவமை மிக பொருத்தமான உவமை. வறுத்த வித்தாக, வித்து அப்படியே இருக்கத்தக்கதாக அதை வறுத்து விட்டோமானால் பிறகு உழைக்காது. அதுபோல ஆணவம் அதனுடைய வலி குன்றுகிறது என்றால் அது வறுத்த வித்து போல அதனுடைய விளைவை செய்யாத நிலைக்கு ஆணவம் போய்விட்டால் அதற்கு பிறகு மலத்தடை ஆன்மாவுக்கு இல்லாமல் போக ஆன்மா உயிரோடு சேர்ந்து விடும். அப்படி சேருகிற நிலையைத்தான் நாங்கள் முக்தி என்கிறோம். வார்த்தைகளாலே சொல்கிற பொழுது ஏதோ ஒரு வரைபடம் போட்டு காட்டியது போல உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவித்து அதன் பாதிப்புகளினாலே ஆணவத்தை குன்றச் செய்து அதனாலே ஆணவத்தினுடைய வழிகெடுத்து இறைவனை சேரும் என்று 3 வரிகளாலே சொல்லுகிற இந்த விஷயம் 3000 பிறவிகளிலேதான் நடைபெற வேண்டும் என்கின்ற உண்மை நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே இந்த ஆணவத்தினுடைய விடுதலுக்காக ஆன்மா தான் செய்த கண்மானுபவத்துக்கு ஏற்ப பிறவிகள் செய்கிறது. மலத்தின் வயப்பட்டு பாடானம் போல கிடந்ததாகிய அந்த ஆன்மா கண்மம் காரணமாகத்தான் பிறவிக்குள் வருகிறது. அப்படி வருகிற அந்த முதல் கண்மம் பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். மூலகன்மம் என்று அதற்கு பெயர் சொல்லி அந்த மூலகன்மம் எங்கிருந்து தோன்றியது என்பது பற்றிய ஆராய்ச்சிகளிலே மேலோட்டமாக நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நூல்களுக்குள்ளே நுழைய அது பற்றிய விரிவான விளக்கங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஏதோ வகையிலே ஒரு கண்ம பாதிப்பினாலே ஒரு ஆன்மா ஒரு பிறவிக்கு வருகிறது. பிறவிக்கு வந்தால் அந்த கண்மத்தினுடைய பயனை அது அனுபவிக்க வேண்டும். கண்மத்தினுடைய பயனை ஆன்மா அனுபவிக்க வேண்டுமானால் ஆன்ம நிலையிலே இருந்து கொண்டு அதை அனுபவிக்க முடியாது. ஆகவேதான் அதற்கு ஒரு உடல் தேவை. உடல் இருந்தால் கூட போதாது. அந்த உடலின் ஊடாக அனுபவ பாதிப்பை உள்வாங்குவதாகிய கருவிகள் தேவை. ஒரு வெற்றுடம்பு தோன்றி பிரயோசனம் இல்லை. அதிலே கண்ம பாதிப்புகளை உள்வாங்கி நம்மை பாதிக்க செய்வதாகிய கருவிகள் தேவை. அதைத்தான் முதலிலே உடலுக்கு தனு என்று பெயரிடுகிறார்கள், கருவிகளுக்கு கரணம் என்று பெயரிடுகிறார்கள். அது செயற்கருவிகள், அறிவு கருவிகள் என்று 10 கருவிகள், இதைவிட அகக்கருவிகள் என்று 4 கருவிகளாக 14 கருவிகள் நம்மை பாதிக்க செய்ய அந்த பாதிப்பை உள்வாங்கி நமக்கு தருகின்றன. ஆகவே ஆன்மா இந்த அனுபவத்தை பெறுகிற பொழுது முதலிலே ஒரு உடல் வருகிறது. அதிலே கருவிகளை பெற்றுக் கொள்கிறது. அதற்கு பிறகு இந்த ஆன்மா நின்று அனுபவிக்க அதற்கான ஒரு இடம் தேவை. உடல் வந்து விட்டது, கருவிகள் வந்து விட்டது. அது ஒரு இடத்திலே நின்றால்தான் அந்த அனுபவங்களை பெற முடியும். ஆகவே அந்த ஆன்மா தன்னுடைய கண்மானுபவத்துக்கு ஏற்ப எங்கோ ஒரு உடலை பெறுகிறது. உடல் பெறுகிறது என்பது ஒன்று. உடலும் கண்மானுபவத்துக்கு ஏற்பதான் கிடைக்கிறது, கருவிகளும் கண்மானுபவத்துக்கு ஏற்பதான் கிடைக்கிறது. எல்லோருக்குமான அறிவு கருவி ஒரே வகையான கருவிகள் அல்ல. எல்லோருக்குமான செயற்கருவி ஒரே வகையான கருவிகள் அல்ல. ஐன்ஸ்டீனுக்கு நம்மை போலத்தான் கண் இருந்தது, நம்மை போலதான் மூக்கு இருந்தது, நம்மை போலதான் வாய் இருந்தது. ஆனால் அவர் காணாத விடயங்கள் பலவற்றை கண்டார். அதற்கு காரணம் அவருடைய கண்மானுபவம் என்பது கூர்மை பெற்று அவருடைய அறிவு கருவிகள் கூர்மையான கருவிகள் ஆயின. எங்களுக்கும் அதே கண் மூக்கு வாய் இருந்தாலும் அவற்றை எல்லாம் அவர் நினைத்ததை எல்லாம் எங்களால் அவர் சொன்ன பிறகு கூட சிந்திக்க முடியவில்லை.
ஏனென்றால் எங்களுடைய கருவிகள் எங்கள் கண்மானுபவத்துக்கு ஏற்ப கிடைத்த கருவிகள் என்பவை இவ்வளவுதான் அதை பெற முடியும். ஆகவே கருவிகள் பெறுவதிலும் கண்மானுபவத்தினுடைய சக்தி வெளிப்படுகிறது. அது ஞானேந்திரியங்களுக்கு பொது. அதுபோல கண்மேந்திரியங்களுக்கு கூட எல்லாருக்கும் ஒரு வகையான கருவி கிடைப்பதில்லை. இப்ப கால் என்பது செயல்படுகிற ஒரு கருவி, பாதம் என்று அதை படிப்போம். எங்களால் ஒரு 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 100 யார் கூட ஓட முடிவதில்லை. சில இந்த உலக வீரர்கள் எத்தனையோ மீட்டரை எத்தனையோ குறுகிய நேரத்துக்குள் ஓடுகிறார்கள். அப்போ கால் என்கின்ற உறுப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான், ஆனால் அவர்களளவு எங்களால் செயல்பட முடியவில்லை. ஆகவே ஞானேந்திரியங்களாகட்டும் கண்மேந்திரியங்களாகட்டும் அவரவர் கண்மாவுக்கு ஏற்பதான் அமைகின்றது. அதுபோல உடலும் அப்படித்தான் அமைகிறது. இதே போல இந்த ஞானேந்திரியம் கண்ணேந்திரியங்கள் எப்படி கண்மானுபவத்துக்கு ஏற்ப அமைகிறதோ அப்படித்தான் அவர்கள் அனுபவம் பெறத்தக்க வாழ்விடத்தையும் இறைவன் அமைக்கிறான். அதைத்தான் புவனம் என்கிறோம். நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டிலே பிறந்தோம், இலங்கையிலே பிறந்தோம். இந்த சூழல் தான் எங்களுக்கு அனுபவம். இப்போ இங்கே பிறந்தாலும் சில பேர் வெளிநாடுகளிலே வாழ்கிறார்கள். நம்முடைய செல்வகுமாரி போல வெளிநாடுகளிலே போய் வாழ்ந்தால் அவர்களுடைய அனுபவத்துக்கான புவனமாக அது அமைந்து போய்விடுகிறது. ஆகவே புவனமும் கண்மானுபவத்துக்கு ஏற்பதான் கிடைக்கிறது. இனி புவனம் கிடைத்து விட்டது, உடல் கிடைத்து விட்டது, கருவிகள் கிடைத்து விட்டது. இதனாலே பெறுகிற அனுபவம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த அனுபவம் என்கிற பொழுது அது இன்பமாகவும் அமையலாம், துன்பமாகவும் அமையலாம். இந்த இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஏற்ப நமக்கு கிடைக்கிறதாகிய அந்த அனுபவங்கள் அதைத்தான் போகம் என்று சொல்கிறார்கள். இந்த போகமும் எல்லோருக்கும் ஒரு வகையானது அல்ல. இப்போ தமிழ்நாட்டிலே பிறந்து நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள், உங்களுக்கான போகம் வேறு. தலைவர்கள் என்று இருக்கிறார்கள், அவர்களுக்கான போகம் வேறு. அவர்கள் உங்களுக்கு நூறுகள் ஆயிரக்கணக்கு கிடைத்தால் பெரிய விஷயம், அவர்களுக்கு கோடிகள் ஆயிரக்கணக்காக கிடைக்கிறது. ஆகவே போகம் என்பதிலும் கண்மானுபவம் இருக்கிறது. ஆகவே தனு கரண புவன போகம் என்கின்ற இந்த 4ஐயும் இறைவன் கூட்டி ஆன்மாவை அனுபவங்களை பெறச் செய்கிறான். இந்த அளவிலே கண்மம் பற்றிய விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இனி கண்மங்கள் இன்னும் பலவாக ரவிகாந்த் எடுத்து சொல்லிவிட்டார். சொர்க்கத்திலே அனுபவிப்பது, நரகத்திலே அனுபவிப்பது, இந்த விவரங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். பிறவிகளை எடுக்கிற பொழுது அச்சு யோனி என்கின்ற மாற்றங்களோடு பிறப்பது, இதெல்லாம் கண்மானுபவத்தினுடைய விளைவுகள். இனி அடுத்த கேள்வி தொடங்குகிறது. இந்த கண்மானுபவத்தை பெறுவதற்கு இந்த உயிர்களுக்கு கிடைத்த தனு கரண புவன போகங்கள் என்பவை எங்கிருந்து கிடைத்தன, எதிலிருந்து அவை பெறப்படுகிறது என்ற கேள்வியோடு மாயை பற்றிய விவரம் தொடங்குகிறது. இந்த தனுகரண புவன போகங்களை உயிர்க்கு உபகாரம் செய்வது மாயை என்கின்ற மலம். நமக்கு நாங்கள் சொல்லுகிற பொழுது பதி பசு பாசம் என்று முப்பொருளாக சொன்னாலும் பாசம் 3ஆக பிரியும். ஆகவே 5ஆக நாங்கள் மலத்தை வகுப்போம், பிறகும் இன்னும் பிரித்துக் கொள்வோம். இந்த பாசம் என்கின்றதிலே நாம் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 மலங்களாலே உயிர் கட்டுப்பட்டு கிடக்கிறது என்கின்ற உண்மையை அறிகிறோம். இதிலே ஆணவம்தான் மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. பெயர் சுட்டி சொல்லாமல் மலம் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அது ஆணவத்தை குறிக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த ஆணவ மலத்தின் அகப்பட்டு கிடக்கிற நமக்கு அந்த ஆணவத்தின் காரணமாக கண்மம் விளைகிறது. நான் எனது என்கின்ற எண்ணங்கள் வந்தவுடனே அது கண்மமாக விளைகிறது. அந்த கண்ம நீக்கத்துக்கு மாயை துணை செய்கிறது. இதுதான் இந்த மும்மலங்களினுடைய வேலை. இதிலே இந்த மும்மலங்களையும் ஒன்றாக்கி பாசம் என்று இணைத்ததினாலே ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மும்மலங்களும் உள்பொருள்கள்.
உள்பொருள்கள் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறேன். அவற்றுக்கு தோற்றமும் இல்லை, அழிதலும் இல்லை. ஆணவமும் அப்படித்தான், மாயையும் கண்மமும் அப்படித்தான், மாயையும் அப்படித்தான். அதனாலேதான் இந்த மூல கண்மம் பற்றி சிந்திக்கிற பொழுது நாம் இடையிலே என்னதான் சொன்னாலும் கண்மம் என்ற ஒன்று இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் செய்த பிறகு தோன்றுவது கண்மம் அல்ல. நான் செயல்பட தொடங்கிய பிறகு தோன்றினால் அந்த கண்மம் முடிவுக்கு வந்து என்றால் தோன்றிய கண்மம் என்றால் தோற்றம் இருக்கிறது என்று ஆகிவிடும். தோற்றம் இருக்கிறது என்று ஆகிவிட்டால் முடிவு இருக்கிறது என்று ஆகிவிடும். ஆகவே நாங்கள் சொல்லுகிற இந்த பிறவி வயப்பட்டு வருகிறதாகிய கண்மங்கள் அல்ல கண்மம். இந்த மும்மலங்களில் ஒன்றாக செல்லப்படுகிற கண்மம் என்றும் இருக்கிற பொருள். அதில் கொஞ்சத்தை நாங்கள் முகந்து கொள்கிறோம். அந்த என்றும் இருக்கிற கண்மத்தை தான் மூலகண்மம் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு பொது விளக்கத்துக்கு இப்போதைக்கு நாங்கள் வரலாம். இன்னும் என்னென்ன வரப்போகிறதோ தெரியவில்லை. ஆகவே இந்த மூல கண்மத்தின் காரணமாக கண்மம் விளைகிறது. அந்த மூலகண்மமும் உள்பொருள், அதற்கும் தோற்றம் இல்லை, அழிவும் இல்லை. அதுபோலத்தான் மாயையும் நம்முடைய மனங்களிலே ஒன்றாக அவர்கள் கொள்கிறார்கள். அப்படி மாயையையும் மனங்களிலே ஒன்றாக கொள்வதனாலே மாயையும் உள்பொருள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். மாயைக்கும் மற்றைய இரண்டு மலங்களுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆணவத்துக்கும் கண்மத்துக்கும் இருக்கிற அந்த இயல்புக்கும் மாயைக்கு இருக்கிற இயல்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆணவமும் கண்மமும் நம்மை பற்றி நம்மை வீழச் செய்வன. மாயையும் நம்மை பற்றுகிறது. ஆனால் என்ன செய்கிறது என்றால் வீழச் செய்வதன் மூலம் எழும்பச் செய்கிறது. அதனாலேதான் அது என்ன செய்யும் என்றால் அதை விடியாமளவும் விளக்கணைய மாயை என்று சொன்னார். இருள் சூழ்ந்த ஒரு இருட்டுக்கு நேரத்திலே விடியும் வரைக்கும் துணை செய்கின்ற ஒரு விளக்கு போல மாயை ஆணவம் கண்மம் காரணமாக எடுத்த பிறவியிலே ஒரு சிறு ஒளியை தந்து ஆன்மாவை வழிப்படுத்தி முத்தியை நோக்கி நகர்த்துகிற காரணத்தினாலே ஆன்மா என்பது மலமாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு பரிகரண சக்தியாகவும் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறது என்கிறார்கள். அந்த மாயையினுடைய வடிவம் மூன்றாக பிரிகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயையிலே இறைவன் ஐந்து நிலையை தத்துவங்களை தோற்றுவிக்கிறார். பிறகு அசுத்த மாயையிலே 7 தத்துவங்கள் தோன்றுகின்றன. பிரகிருதி மாயையிலே 24 தத்துவங்கள் தோன்றுகின்றன. 24 7 31 31 5 36 தத்துவங்கள். நான் நினைக்கிறது உண்டு, 36 தத்துவத்தை சரியாக விளங்கி கொண்டு விட்டோமானால் சைவ சித்தாந்தத்திலே கைகோர்த்து விட்டோம் என்று நாம் பெருமையோடு சொல்லலாம். 36 தத்துவத்தை விளங்குவது என்பது ஒரு பெரிய விஷயம். இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது அந்த 36 தத்துவங்கள் பற்றிய விவரங்களைத்தான் நாங்கள் படிக்க தொடங்கி இருக்கிறோம். சுத்தமாய தத்துவம், அசுத்தமாயா தத்துவம், பிரகிருதி மாயா தத்துவம். சுத்தமாயா தத்துவத்தை உயர்ந்த தத்துவமாக கருதுகிறோம். பிரகிருதி மாயை இரண்டும் கலந்தது. அடுத்தது அசுத்த மாயை இரண்டும் கலந்தது. பிரகிருதி மாயை கீழே நம்மை இறக்குவது. இந்த 3 வகையான தத்துவங்கள் பற்றிய பயிற்சியிலே நமக்கு சுத்தமாயா தத்துவம் பற்றி அதிகம் சொல்லப்படவில்லை இதுவரைக்கும். அசுத்தமாயா தத்துவங்களிலே அசுத்தமாயா தத்துவத்தை விரிக்க தொடங்குகிறார். அதற்கு பிறகு பிரகிருதி மாயா தத்துவங்களை விரிக்கப் போகிறார். அந்த அசுத்தமாயா தத்துவத்திலே நாங்கள் ஏற்கனவே படித்ததன்படி காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற 7 தத்துவங்கள் நம்மை இயங்கச் செய்கின்றன. கால தத்துவம் என்பது ஒரு உயிர் கண்மத்தை அனுபவிக்க வர வேண்டும். ஒரு புவனத்திலே போய் பிறக்க வேண்டும். பிறந்து குறிப்பிட்ட சில கண்மங்களை அனுபவிக்க வேண்டும். அதற்கான வேலை பட்டியல் நம்முடைய என்ன தத்துவத்திலே வேலை பட்டியல் என்பது நம்முடைய
பிறகு என்ன நியதி பிராரத்துவம் 3 சொல்லுவோமே. பிராரத்துவம், ஆகாமியம், சஞ்சிதம். சஞ்சிதத்திலே அதற்கான வேலை பட்டியல் ஒரு 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 மலை போல குவிந்து கிடக்கிறது. இந்த ஆன்மா இவ்வளவு வேலையும் செய்து முடிக்க வேண்டும். இறைவன் என்ன செய்கிறான்? தன் கருணையினாலே இவ்வளவற்றையும் ஒரே தரமாய் அனுபவித்தால் ஆன்மா களைத்து போய்விடுமே என்று நினைத்து பக்குவப்பட்ட சில வினைகளை மட்டும் கூட்டி ஒரு பிறவிக்கு அனுப்புகிறான். அது இறைவனுடைய கருணை. அப்படி நாங்கள் வருகிற பொழுது அந்த ஆன்மா அந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டுமானால் அதற்கான முதலிலே ஒரு காலப்பட்டியல் வேண்டும். எவ்வளவு காலம் இது இந்த வேலையை செய்வது? இந்த இடத்தை விளங்கிவிட்டோமானால் ஓரளவு மரண பயம் நமக்கு குறையும். நமக்கு தரப்பட்டிருக்கிற காலம் என்பது கருணையினாலே தரப்பட்ட காலம். துன்பம் வந்தாலும் நாம் அதை அனுபவிக்க வேண்டும், இன்பம் வந்தாலும் அனுபவிக்க வேண்டும். இறைவன் இதை தொகுத்துத்தான் தந்திருக்கிறான். காலம் முடிகிறது என்றால் மரணம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். அங்கே உயிருக்கு நிம்மதி தருவதற்காக அந்த மரணத்தை தருகிறானே தவிர உயிரை துன்புறுத்த மரணம் தருவதில்லை. உலகத்திலே நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக மரணம் நமக்கு துன்பமாக தெரிகிறது. இறைவன் இந்த இந்த பாதிப்புகளிலே இருந்து உயிர் ஓய வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு மரணம் என்கின்ற ஒரு இடைவெளியை தருகிறான். அதுபோல ஒளிக்காலம் என்கின்ற ஒரு பெரு இடைவெளியை தருகிறான். தூக்கம் என்கின்ற ஒரு சிறு இடைவெளியையும் தருகிறான். அனுபவத்திலே இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவதுதான் தூக்கம். அதுபோல கொஞ்சம் பெரிய அளவிலே ஓய்வு பெறுவதுதான் மரணம். மிகப்பெரிய அளவிலே ஓய்வு பெறுவதுதான் ஊழிக்கால அடக்கம். இறைவன் உயிர்களை வருத்தாமல் இருப்பதற்காக இந்த வேலைகளை செய்கிறான். ஆகவே இந்த 3 வகையான அனுபவங்களோடு உயிர் இந்த உலகத்திலே தோன்றுகிறது. கண்மங்களை அனுபவிக்க கொடுக்கிற பொழுது இறைவன் அதற்கு முதலிலே கால நியதி பண்ணுகிறான். இதுதான் உனக்கான அனுபவ காலம். அதற்கு அடுத்ததாக காலம் நியமித்த பிறகு இந்த காலத்துக்குள்ளே மலை போல குவிந்து கிடக்கிறதாகிய அந்த சஞ்சித வினையிலே இவ்வளவு வினையை நீ அனுபவிக்க வேண்டும். அதுதான் வேலை பட்டியல். இன்ன நேரத்திலே இருந்து இன்ன நேரம் வரையும் வேலை செய்கிற ஆபீஸுக்கு போனால் நமக்கு அப்படித்தானே சொல்லுகிறார்கள். 5 மணிக்கு 8 மணி 9 மணிலேருந்து 5 மணி வரையும் வேலை. போனவன மேனேஜர் கொஞ்சம் ஃபைல்களை தூக்கி போடுவார். இவ்வளவும் இன்றைக்கு முடிச்சு விட்டு தான் வீட்டுக்கு போக வேணும் என்பார். அப்போ அவர் வகுத்தது முதலிலே காலம், அதற்கு பிறகு அந்த காலத்துக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை, அதைத்தான் நியதி என்று சொல்லுகிறோம். கால தத்துவம் தோன்றிய பிறகு நியதி தத்துவம் தோன்றுகிறது. இது ரெண்டும் தோன்றிவிட்டால் இனி வேலை செய்ய தொடங்கலாம். நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டது, அதில் செய்யப்பட வேண்டிய வேலை ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் வேலை செய்ய வேண்டிய ஆன்மா கல்லு போல கிடக்கிறது. தூக்கத்திலே நாங்கள் கிடப்பது போல அது கிடக்கிறது. ஆகவே அதற்கு காலம் நியமித்து வேலை நியமித்து பிரயோசனம் இல்லை, அவரை எழுப்ப வேண்டும். ஆகவே இறைவன் என்ன செய்வான்? ஒரு மெல்ல உறக்கத்திலே கிடக்கிற அந்த ஆன்மாவை சற்று மெல்ல அசைத்து விடுவான். நம்மை அம்மாமார் படுக்கையில் இருக்கிற பொழுது அசைத்து எழுப்புவது போல அசைத்து எழுப்புவான். அப்பொழுது ஒரு அரை தூக்கத்திலே நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று தெரியாமல் எழுப்புகிறோம் அல்லவா, அந்த செயல்தன்மை உயிருக்கு வருகிறது. அதைத்தான் காலம் நியதி கலை தத்துவம் என்கிறார். கலைத்து விடுதல், அதை கொஞ்சம் அசைத்து விடுதல். அப்படி அசைத்து விட்ட உடனே ஆன்மா அந்த அதுக்கு உடனே அந்த அந்த அதனுடைய அந்த கல்லுத்தன்மை போய்விடுகிறது. ஒரு சின்ன ஒரு விழிப்பு வருகிறது. அந்த விழிப்பு வந்தவுடனே காலம் நியதி கலை வந்தவுடனே வித்தை வருகிறது. கொஞ்சம் அறிவு வரும். தூக்கத்தாரை தட்டி விட்ட உடனே அதுவரையும் அறிவே இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் அறிவு வருகிறது. அந்த அறிவு வந்தவுடனே விருப்பம் வருகிறது. அம்மா தட்டுகிறார், அது கலை. அதுக்கு பிறகு கொஞ்சம் விழிப்பு கண்ணை கசக்குகிறோம், அது வித்தை. அதுக்கு பிறகு காப்பி கொண்டு வா என்று கேட்கிறோம், அது ராகம். விருப்பம் வந்து விடுகிறது. அப்போ காலம்
நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற மூன்றும் வந்தவுடனே உயிருக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்கின்ற மூன்றும் மெல்ல உருவாகிறது. கிரியாசக்தி தான் கலை, ஞானாசக்தி தான் வித்தை, இச்சாசக்தி தான் அராகம். இந்த மூன்றும் தோன்ற இப்போ உயிர் அனுபவத்துக்கான ஒரு தன்மையை பெற்று விடுகிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த ஐந்தும் சேர்ந்து உயிரை அனுபவத்துக்கு தயார் பண்ணி விடுகிறபடியால் இந்த ஐந்துக்கும் பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். கஞ்சுகம் என்றால் உடை என்று அர்த்தம். இந்த பஞ்ச கஞ்சுகத்தை போட்டவுடனே உயிருக்கு ஒரு வடிவம் வருகிறது. அதற்கு புருடன் என்று பெயர். அனுபவத்துக்கு தயாரான நிலை ஆன்மா ஒரு வடிவு வருகிற பொழுது புருடனாக மாறுகிறது. அதற்கு பிறகு மாயையிலே இருந்து பிரகிருதி மாயையிலே இருந்து தயாரான அந்த ஆன்மாவுக்கு அனுபவங்களை கொடுப்பதற்கான ஆன்ம தத்துவங்கள் தோன்றுகின்றன. இதுதான் நாங்கள் படித்ததன்படி இந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகிற தத்துவ அமைப்புகள். இதைத்தான் நாங்கள் இதுவரை படித்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அது சம்பந்தமாக இருக்கிறோம். அதற்கு பிறகு அதற்கான அனுபவங்களுக்காக பிரகிருதி மாயையிலே இருந்து ஆத்ம தத்துவங்கள் தோன்றுகின்றன. முழுமையாக அது உலகியலிலே நின்று அனுபவம் பெறுவதற்கு உயிர் தயார் செய்யப்படுகிறது. எப்படி என்பதை பிரகிருதி மாயையிலே நாம் கற்கப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் அசுத்த மாயையிலே நின்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே இருந்து நம்முடைய படிப்பை தொடங்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவு தெரியும். நீங்கள் ஏன் இவ்வளவு நேரத்தை இதற்கு எடுக்கிறீர்கள் என்று சில பேர் நினைக்கலாம். நான் சொல்வது ஒன்று, திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த சித்தாந்த விஷயம் நம் அறிவுக்குள்ளே போவதற்கான ஒரே வழி. இப்படி தொகுத்து சிந்திக்கிற பொழுது அது ஒரு படம் போல நம் மனதிலே பதிந்துவிடும். சும்மா அங்கே படித்து இங்கே படித்து பாடல்களாக படிக்கிற பொழுது அது கல்வியாகத்தான் பதியும். இதை தொகுத்து சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன். இனி நாங்கள் வகுப்புக்குள்ளே நுழையலாம். ஒன்றும் அவசரப்பட வேண்டியது தேவையில்லை. மெல்ல மெல்லமாக நகர்ந்தால், நாம் ஒரு அடி தூக்கி வைத்தோமானால் இதை தெரிந்து கொண்டு இறைவன் 100 அடி நம்மை நோக்கி வைப்பான். இந்த கல்வியினுடைய நோக்கம், சித்தாந்த கல்வியினுடைய நோக்கம் முத்தி பெறுதலே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. வித்தகம் பண்ணுகிற வேலைக்கு இங்கே இடமில்லை. ஆகவே முத்தி பெறுவதற்கு இது பாதை என்று காட்டப்பட்டபடியால் பாதையை தெரிந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. பயணம் தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் பாதை எவ்வளவு தெளிவாக தெரிந்தால் என்ன பிரயோசனம்? ஆகவே நீங்கள் முத்தி நோக்கிய பயணம் தொடங்குவதற்கு இந்த பாதை காட்டப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு படியுங்கள். அதுதான் இந்த கல்வியினுடைய பயன் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். நம்முடைய மேகலா அம்மா அவர்கள் இன்றைய வாசிப்பை தொடரட்டும். திருச்சிற்றம்பலம். ஐயாவின் திருவடிகளுக்கு வணக்கம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமு திருத்தாள் போற்றி போற்றி. பாடம் சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன், நால்வாய் ஐங்கரத்தன், 6 தருகோட்டம் பெரியதழி தாழ் சிறையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியில் அருள் நந்தி மொழிநூலின் ஆழம் தேற்றி, உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி, மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே, சைவ திருவிளங்க குருவே, உன் சேவடிகள் சிரம் மனம் மேல் செரிப்போம் யாமே. இரண்டாம் அதிகரணம். பாகம் 5 கரணங்களின் இயல்பு.
அதில் பாடல் 141 முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு என்று கூறி அதனை ஓமை முகத்தால் பாடல் 142 விளக்குகிறார் ஆசிரியர். அடுத்து பாடல் 143 அசுத்த மாயையின் இலக்கணம் கூறுகிறார். இப்பொழுது பாடல் 144 கால தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். மாயையில் காலமோடு நியதி பின் கலாதி தோன்றும். ஆய அக்காலம் மூன்றாய் ஆக்கியும் அழித்தும் போக்கி காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி நாயகன் ஆணையாலே நடத்திடும் சகத்தை எல்லாம். பொருள் உரை. மாயையின் மேற்கூறிய அசுத்த மாயை நின்றும் காலமோடு நியதி கால தத்துவமும் நியதி தத்துவமும் பின் கலாதி தோன்றும். பின்னர் கலை முதலிய பாடலுக்குள்ளே மனம் பதித்து படிக்காமல் புறநோக்கித்தான் படித்துக் கொண்டு போகிறோம். ஆனால் ஒன்றை கவனித்துக் கொண்டு பாட்டிலே மாயையில் என்று தொடங்குகிறது. வெறுமனே மாயை என்று போட்டாலும் இங்கே பாடல் கருத்தின் அடிப்படையிலே இங்கே சொல்லப்படுகிற மாயை என்பது அசுத்த மாயை என்று உரை எழுதுகிறார். அந்த இடங்களை மேலோட்டமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மாயையின் காலமோடு நியதி பின் கலாதி தோன்றும். பின்னர் கலை முதலிய தத்துவங்களும் முறையே தோன்றும். ஆய அக்காலம் தோன்றிய அக்கால தத்துவமானது மூன்றாய் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முத்திரப்பட்டு ஆக்கியும் அழித்தும் போக்கி தனக்கு கீழுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவித்தும் நிலைபெறுத்தியும் ஒடுக்கியும் காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி உடல் உயிர்கள் அனைத்திற்கும் கால வரையறையை செய்தும் நாயகன் ஆணையாலே முதல்வனது சக்தியாலே சகத்தையெல்லாம் நடத்திடும். சடமும் சித்துமாகிய பிரபஞ்சம் அனைத்தையும் நடாத்தும். திருப்பி முதல்ல இருந்து படிப்போம். ஒவ்வொரு வரியாக படிங்க. மாயையின் மேற்கூறிய அசுத்த மாயை நின்றும் காலமோடு நியதி சொல்லப்பட்ட பாடலிலே சொல்லப்பட்டதாகிய அசுத்த மாயில் நின்றும் காலமோடு நியதி கால தத்துவமும் நியதி தத்துவமும். அதாவது அசுத்த மாயிலே இருந்து முதல் தோன்றுகிற தத்துவம் கால தத்துவம், அடுத்தது நியதி தத்துவம். இந்த ரெண்டும் தோன்ற வேண்டும். நான் முன்னமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஒன்று வேலைக்கான நேரம், அடுத்தது வேலை செய்வதற்கான அட்டவணை. இது ரெண்டும் தான் காலம் நியதி என்று சொல்லப்படுகிறது. பின் கலாதி தோன்றும். பின்னர் கலை முதலிய தத்துவங்களும் முறையே தோன்றும். இவை இரண்டும் தோன்றிய பிறகு கலை முதலிய என்றால் கலை, வித்தை, அராகம் என்கின்ற மூன்று தத்துவங்களும் தோன்றும். ஆய அக்காலம் தோன்றிய அக்கால தத்துவமானது 5 சொல்லிவிட்டார். முதலிலே காலம் நியதி தோன்றும், பிறகு கலை, வித்தை, அராகம் தோன்றும் என்று சொல்லிவிட்டு அந்த 5 நிறுத்துகிறார். 5 நிறுத்திவிட்டு முதலாவது திருப்பி வருகிறார். அதை விளங்கி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக. இந்த காலம் அதிலே முதலாவதாக இருப்பது காலம். அது பற்றி ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த காலமானது 3 இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முத்திரப்பட்டு. காலம் என்பது ஒரு தத்துவம், ஆனால் அது 3ஆக பிரியும் என்கிறார். ஒன்று இறந்த காலம், அடுத்தது நிகழ்காலம், அடுத்தது வருங்காலம். இப்படி கால தத்துவம் 3ஆக பிரியும். அந்த 3ஆக பிரிந்து என்ன செய்யும் என்றால், ஒன்று தோற்றுவிக்கும், அடுத்தது நிலை பெறச் செய்யும், அடுத்தது அழிக்கும். வேண்டுமானால் நாங்கள் உரையாசிரியர்கள் சொல்லாவிட்டாலும் கூட இந்த 3ஐயும் 3ஓடும் பொருத்தி கூட பார்க்கலாம் போல் தெரிகிறது. இறந்த காலத்திலே தான் நாங்கள் தோன்றியிருப்போம், நிகழ்காலத்திலே வாழ்வோம், அதுக்கு பிறகு வருங்காலத்திலே மறைவோம். ஆகவே காலம் நியதி இது 100% பொருத்தமோ தெரியவில்லை, பொதுப்பட சொல்லுகிறேன். ஆகவே காலம் முக்காலமாக பிரிகிறது. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என பிரிந்து
தோற்றுதலுக்கும் நிலைத்தலுக்கும் அழித்தலுக்கும் அடிப்படையாக அமைகிறது. இதிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கால தத்துவம், நாங்கள் காலம் என்ற உடனே மணிக்கூடு பார்ப்போம், டைம் பார்ப்போம், அல்லது கலண்டரை பார்ப்போம். எங்களுக்கு தெரிந்த கால எல்லைகள் இதுதான். காலத்துக்கு எந்த எல்லையும் இல்லை. அதை புரிந்து கொண்டால் அது அறிவிலே இன்னொரு கதவு திறக்கும். காலம் என்பது நாங்கள் சொல்வது போல அதற்கு வரையறை இல்லை. ஆனால் நாம் வாழ்வதற்கு வசதியாக வரையறைகள் ஏற்படுத்தி இருக்கிறோம். 60 செகண்ட் ஒரு நிமிடம், 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம், 24 மணித்தியாலம் ஒரு நாள், இப்படி வரையறை பண்ணி வைத்திருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நாம் கற்பனையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வரையறை தான். அந்த வரையறை தான் உண்மை என்று காலத்தை வரையறைப்படுத்தி விட்டோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். காலம் வரையறை அது அப்படியே இருக்கிறது. நாம் வாழ்வதற்கு வசதியாக வரையறை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதிலே இந்த இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்பதெல்லாம் அது அப்படி ஒன்று உண்டா என்றால், காலம் நிரந்தரமானது என்றால் அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் நினைத்து பார்த்தால் தெரியும். சாதாரணமான பற்றுள்ள நமக்கு நிகழ்காலம் என்பது இறந்த காலம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டா? நினைத்து பாருங்கள். நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டா என்றால், இப்பொழுது நாம் படிக்கிறோம். இது என்ன காலம்? நிகழ்காலம். இப்பொழுது நாங்கள் படிக்கிறோம். படிக்கிறோம் என்பது எது? நான் படிக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அது இறந்த காலம் ஆகிவிட்டது. நான் அடுத்த வசனம் சொல்வது என்பது பிறகு நிகழ்காலத்திலே சொல்லுகிறேன். சொல்லி அது கொஞ்சம் புத்தியை கூர்மைப்படுத்தி கொண்டு இதை உள்வாங்க வேண்டும். நான் செய்கிற நிகழ்கால முயற்சி எல்லாம் அந்தந்த வினாடியே இறந்த காலமாகி கொண்டிருக்கிறது. அதுபோல நமக்கு அதனாலே நமக்கு நிகழ்காலம் என்ற ஒன்று இல்லை. நிகழ்காலம் இறந்த காலமாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே நிகழ்காலம் என்ற ஒன்று நமக்கு உண்மையிலே இல்லை. யாருக்கு நிகழ்காலம் இருக்கிறது என்றால், ஞானிக்குத்தான் நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டு. அவன்தான் இந்த 2 காலத்தையும் தவிர்த்து, வருங்காலத்தையும் தவிர்த்து, இறந்த காலத்தையும் தவிர்த்து நிகழ்காலத்திலே வாழ்வான். நிகழ்காலம் எப்பொழுது உண்டாகும் என்றால், காலத்தை நமக்கு உணர்த்துகிற கருவி மனம். எவனுக்கு மனம் அசையாமல் நிற்கிறதோ அவனுக்குத்தான் நிகழ்காலம் உண்டு. இல்லாவிட்டால் இறந்த காலம், வருங்காலம் இறந்த காலம் ஆகி கொண்டிருக்கும். அப்படி ஆகி கொண்டிருக்கிற பொழுது நிகழ்காலம் இல்லாமல் போய்விடும். வருங்காலம் என்பது கற்பனை, இறந்த காலம் என்பதுதான் உண்மை. நிகழ்காலம் என்ற ஒன்று நமக்கு இல்லை. இது மாறிக்கொண்டே இருக்கிறது. செய்ய 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 அது இறந்த காலத்திலே போய் சேர்த்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நமக்கு முக்காலம் என்கின்ற ஒன்று ஒரு பொய்க்கற்பனை தான். யாருக்கு உண்மையான நிகழ்காலம் ஏற்படும் என்றால், எங்களுக்கு நிகழ்காலம் இல்லை. வருங்காலம் நிகழ்காலமாகி இறந்த காலம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் ஓட்டம். அப்ப எங்களுக்கு நிகழ்காலம் என்கின்ற ஒன்று இல்லை. எப்பொழுது எங்களுக்கு நிகழ்காலம் வரும் என்றால், என்றைக்கு இந்த காலத்தை அளவிடுவதாகிய மனக்கருவி அசையாமல் நிற்கிறதோ அன்றைக்குத்தான் நிகழ்காலம் உண்டாகும். அப்படி என்றால் யாருக்கு நிகழ்காலம் இருக்கிறது என்றால், ஞானியர்களுக்கு மட்டும்தான் நிகழ்காலம் இருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். காலத்திலே முக்காலம் என்று பகுக்கப்பட்டதே என்று முக்காலம் என்று காலம் இல்லை. காலம் என்ற ஒன்றை 3ஆக பிரித்து வைத்திருக்கிறார்கள். நிகழ்காலம் யாருக்கு வரும் என்றால், ஞானிக்குத்தான் வரும். எப்பொழுது மனம் நிற்கிறதோ அப்பொழுதுதான் எங்களுக்கு காலம் தடைப்பட்டு ஒரு இடத்திலே நிற்கும். காலம் ஓடிக்கொண்டே இருந்தால் நிகழ்காலம் வராது. அப்போ காலத்தை அளக்கிற கருவியாகிய மனம் நின்று விட்டால் காலம் நின்று விடும். அப்போ நிகழ்காலம் அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நான் முன்பும் சொல்லி இருப்பேன், பழைய வகுப்புகளிலே சொல்லி இருக்கிறேன். இந்த மனம் நின்றால்தான் காலம் நின்றுவிடும். இப்போ நான் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப போர் அடிக்க சொல்ல தொடங்கினேன். ஆனால் அப்படித்தான் சொல்லுகிறேனோ தெரியவில்லை, சொல்ல தொடங்கினேனே ஆனால் இன்றைக்கு வகுப்பு ரொம்ப நீண்டு விட்டது என்ற உணர்வு ஏற்படும். இதை நான் ரொம்ப சுவைபட சொல்லிக் கொண்டிருந்தால்
நான் எவ்வளவு நேரம் சொன்னாலும் என்ன இன்றைக்கு 5 நிமிஷத்திலே வகுப்பை முடித்து விட்டார் போல் இருக்கிறதே என்று தோன்றும். சொன்னது அதே 1 மணித்தியாலம் தான் எங்களுடைய இந்த காலக்கணிப்பிலே. ஏன் நீளமாக தோன்றியது, ஏன் சுருக்கமாக தோன்றியது என்று கேட்டால், நாங்கள் மனதை ஈர்த்து சொல்லத் தொடங்கின உடனே மனம் இதிலே வந்து பதிந்து விடும். பதிந்து விட்டால் நேரம் போவது தெரியாது. அப்படி இல்லை, பதியாத பட்சத்திலே கொஞ்சமாக போருகிற நேரம் ரொம்ப பெரிய நேரமாக தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாருடைய அவர்களுடைய காதல் வாழ்க்கையை சொல்லுகிற பொழுது சேக்கிழார் சொன்னார், அவர்களுடைய பிரிவிலே நிமிடங்கள் வருடங்களாய் தெரிந்தன, சேர்க்கையிலே வருடங்கள் நிமிடங்களாய் தெரிந்தது என்றார். 2 பேரும் சேர்ந்திருக்கிற பொழுது பல நேரம் போச்சு, ஆனால் அது ஒரு நிமிஷமா போச்சுதான். பிரிந்திருக்கிற பொழுது கொஞ்ச நேரம் போச்சு, அது வருஷ கணக்கு போல தோன்று. ஐயோ, இவரை பிரிஞ்சு இத்தனை வருஷமாச்சே என்று தோன்றிச்சார். ஆகவே மனதிலேதான் காலக்கணிப்பு, இந்த காலப்பிரிவு கணிப்பு இருக்கிறது. சும்மா பொதுவாக சிந்தனைக்காக இதை தெளிக்கிறேன். இதை வைத்துக்கொண்டு சிந்திக்கிற பொழுது உங்களுக்கு பல விஷயம் தெரிய வரும். காலம் என்பதை நிறுத்துவதன் மூலம், மனம் என்பதை நிறுத்துவதன் மூலம் காலம் என்பதை நிறுத்தி அது முக்காலமாக இல்லாமல் ஒரே காலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை செய்யக்கூடியவர்கள் ஞானியர்கள் தான், அவர்களுக்குத்தான் நிகழ்காலம் உண்டு. ஆகவே இந்த முக்கால பிரிப்பாக காலம் பிரிகிறது. இது காலப்பிரிவிலே 3 உண்டு என்கிற பொழுது இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த விஷயங்களை படிப்பதன் மூலம் அங்கங்கு சும்மா இருக்கிற பொழுது இருந்தாற் போல ஒரு முக்குணம் எழும்பும். முக்குணத்திலே சாத்வீகம் எழும்புகிற பொழுது இதிலே இருந்து பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துவிடும். நாங்கள் இறந்த காலம், நம்முடைய வருங்காலம் இறந்த காலமாகி கொண்டிருக்கிறது. அதுபோல வருந்த காலம் நிகழ்காலமாகி இறந்த காலமாகிறது, நிகழ்காலம் இறந்த காலமாகிறது. எங்களுக்கு காலம் நிலைப்பதில்லை, அதனாலே எந்த அனுபவமும் நினைப்பதில்லை. எப்பொழுது மனதை நிறுத்துகிறோமோ அப்பொழுது காலம் நிலைக்கும், அப்பொழுதுதான் அனுபவம் நிலைக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள், படியுங்கள். 3 காலமாக பிரிகிறது. தோன்றிய கால தத்துவமானது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முத்திரப்பட்டு ஆக்கியும் அழித்தும் போக்கி தனக்கு கீழ் உள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவித்தும் நிலைபெறுத்தியும் ஒடுக்கியும் காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி உடல் உயிர்கள் அனைத்திற்கும் கால வரையறையை செய்தும். காலத்தினுடைய வேலை உடல் உயிர்கள் அத்தனைக்கும் இதுதான் எல்லை, இவ்வளவு காலம்தான் இந்த உயிர் இந்த உடம்போடு நிற்கலாம் என்ற அந்த வரையறையை செய்யும். நாயகன் ஆணையாலே சகத்தையெல்லாம் நடத்திடும். முதல்வனது சக்தியாலே ஜடமும் சித்துமாகிய பிரபஞ்சம் அனைத்தையும் நடாத்தும். காலம் என்பது ஒரு நமக்கு தெரியும் பாசத்திலே ஒன்று. பதி பசு பாசத்திலே ஒன்று. பதி முற்றறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் என்பது அறிவில் பொருள் என்று படித்திருக்கிறோம். ஆணவத்துக்கும் அறிவில்லை, கண்மத்துக்கும் அறிவில்லை, மாயைக்கும் அறிவில்லை. இது நமக்கு தெரிந்த விஷயம். அப்படியானால் இந்த 3ம் அறிவுள்ள உயிரை எப்படி இயக்குகின்றன என்றால், உயிர் போய் அதற்குள்ளே மாட்டுகிறதே தவிர அது உயிரை பற்றுவதில்லை. இதுதான் மலப்பற்றுதலினுடைய அடிப்படை உண்மை. உயிர்தான் போய் அதற்குள்ளே, ஆணவத்துக்குள்ளே உயிர்தான் போய் மாட்டிக்கொள்கிறது. அதனாலே கன்பம் வருகிறது, அதனாலே மாயையினுடைய பயன்பாடு வருகிறது. இப்போ இந்த மாயை என்பதும் சடம்தான், அதற்கென்று ஒரு அறிவும் இல்லை. இந்த மாயை உயிர்களுக்கு எப்படி இந்த தனுகரண போன போகங்களை கொடுக்கும்? அது அறிவுள்ள பொருள் தானே ஒருவருக்கு ஒன்றை கொடுக்க முடியும். அறிவில்லாத இந்த மாயை எப்படி மற்றவருக்கு இதையெல்லாம் கொடுத்து முக்காலமாக பிரிந்து தோற்க செய்து, அழிய செய்து, நிலைக்க செய்து என்றெல்லாம் படிக்கிறோமே. அப்ப மாயைக்கு அறிவுண்டா என்ற கேள்வி எழும். அதற்கு அறிவில்லை. ஆனால் அறிவுள்ளவனாகிய இறைவன் அதை கொண்டு வித்து இதை செய்கிற பொழுது அது இயங்குவதாக தோன்றுகிறதே தவிர அதற்கு தோற்றம் இல்லை. உதாரணத்துக்கு இன்றைய ஏஐயை கொள்க.
ஏஐக்கு அறிவு கிடையாது. ஆனால் அறிவுள்ள மனிதன் அதை அறிவுள்ள ஒன்று போல ஆக்கி வைத்திருக்கிறான். அதுபோலத்தான் இறைவனும் அறிவில்லாத மாயையை அறிவுள்ளதாக காட்டி பயன்படுத்துகிறதுனாலே அது அறிவுள்ளது போல தோன்றுகிறது என்கிறார். குறிப்புரை. அசுத்தமாயா காரியம் தனு கரண புவன போகங்கள் அவை மாயேயம் எனப்படும். இச்செய்யுள் முதல் 158ஆம் செய்யுள் ஈராக அசுத்தமாயா காரியமான கரணங்கள், அதாவது தத்துவங்கள் தோன்றும் முறைமையும் அவற்றின் இலக்கணமும் கூறப்படுகின்றன. இதுல இருந்து அவர் சொன்ன நம்பர் வரைக்குமாக அசுத்தமாயா காரியமாகிய அந்த தத்துவங்கள் தோன்றுகிற முறை சொல்ல போகிறார். மாயேயம் என்றால் மாயையினால் உருவாக்கப்பட்டது என்று அர்த்தம். மாயை வேறு, மாயையின் மாயின் காரணமாக விளைபவை வேறை. அப்படி விளைபவற்றை நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் மாயேயம் என்கின்றோம். மாயை, அதனால் விளைபவை மாயேயம். இன்னென்ன பாடல்களிலே இருந்து அசுத்த மாயா தத்துவங்கள் பற்றி சொல்ல போகிறார் என்கிறார். மாயேயம் என்றால் மாயா காரியம். அதில் மாயா பகுதி, ஏய என்பது விகுதி. குறிப்பு 2. மாயையில் காலமோடு நியதி பின் கலாதி தோன்றும். அசுத்த மாயை நின்று காலம், நியதி, கலை என்னும் தத்துவங்களும், கலை நின்று வித்தை என்னும் தத்துவமும், பிரகிருதி மாயையும், வித்தை நின்று அராகம் என்னும் தத்துவமும் தோன்றும். தோற்ற முறைமைகளை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அது இளமை உள்ளவர்களுக்கு அது மனதில் நிற்க, எனக்கு நிற்காது. புத்தகத்தை படித்து விளங்கினாலும் ஒன்றும் நஷ்டம் இல்லை. எப்படி தோன்றுகிறது என்றால் காலம், அசுத்தமாயிலிருந்து காலம், நியதி, கலை, பிறகு அதிலே இருந்து வித்தை. வித்தை எதிலிருந்து தோன்றுகிறது படியுங்கள். கலையினின்று வித்தை என்னும் தத்துவமும் பிரகிருதி மாயையும். காலம், நியதி, கலை. கலையிலே காலத்திலிருந்து நியதி, காலத்திலிருந்து நியதி, நியதிலே இருந்து கலை, கலையிலே இருந்து வித்தை, வித்தையிலே இருந்து பிரகிருதி மாயை தான் தோன்றுகிறது, அராகம் இல்லை. வித்தையினின்று அராகம் என்னும் தத்துவமும் தோன்றும். வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. பிரகிருதி மாயை இதிலிருந்து தோன்றுகிறது. கலையினின்று வித்தையும் பிரகிருதி மாயையும் தோன்றுகின்றது. இரண்டுமே கலையில் இருந்துதான் தோன்றுகிறது. இது சிருஷ்டி கிரமம். மாயையிலிருந்து கலையும் காலமும் நியதியும், கலையிலிருந்து வித்தை முதலியனவும் தோன்றும் என சில நூல்கள் கூறும். அது பிரவிருத்தி கிரமம் பற்றியது. அது சிருஷ்டி கிரமம், பிரவிருத்தி கிரகம் என்று சொல்கிறார். அது என்ன என்று கீழே சொல்லுவார். பிரவிருத்தி கிரமம் என்றால் ஆன்மாக்களுக்கு போக நுகர்ச்சியை செய்யும் கிரமம். அது அந்த ஒழுங்கு எப்படி என்றால், நாங்கள் இன்னும் கொஞ்சம் அது காலமாக போக வேண்டும். முதல் படிப்பிலே அது ரொம்ப ஆழமா படிக்க தேவையில்லை. என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பிரவிற்த்தி கிரகமம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார். அதாவது போக நுகர்ச்சி எப்படி ஏற்படுகிறது என்றால், இந்த இப்ப சொன்ன 2வது ஒழுங்கிலே தான் போக நுகர்ச்சி தோன்றுகிறது. தோற்ற முறைமை முதல் நிகழ்ச்சியிலே தோன்றுகிறது என்கிறார். அந்த அளவிலே இந்த விஷயம் எங்களுக்கு இப்போதைக்கு விளங்கினால் போதும். குறிப்பு 3. ஆய காலம் 3ஆய். காலம் நித்தியம் என்பது சிலர் கொள்கை. அதனை மறுத்தற் பொருட்டு இறந்த காலம் முதலியனவாக 3ஆய் என்றார். அச்சேதன பொருள் அநேகமாயின் அஃது அழிவுடைத்தாகும் என்பது சித்தாந்தம். ஆய என்றால் ஆகிய, தோன்றிய. இதிலே ஒன்றை கவனிக்க வேண்டும். சில பேருடைய கொள்கை, சில பேர் என்றால் வேறு தத்துவக்காரர்கள் சில பேர் என்ன சொல்கிறார்கள், காலம் நித்தியமானது. எப்படி ஆணவம் நித்தியமானதோ, கண்மம் நித்தியமானதோ, மாயை நித்தியமானதோ, அதுபோல காலமும் உள்பொருளிலே ஒன்று என்கிறார்கள். சைவ சித்தாந்திகள் அதை ஏற்கவில்லை. காலம் உள்பொருள் இல்லை. அதுக்கு என்ன நிரூபணம் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு அசேதன பொருளிலே சேர்க்கை இருந்தால் அது கட்டாயம் தோன்றி இருக்க வேண்டும் என்றால்,
அசேதன பொருள் தானாக போய் இன்னொன்றை சேர வாய்ப்பில்லை. அதிலே சேர்க்கை இருந்தது என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், பிரிவு இருக்கிறது என்றால் சேர்க்கை இருந்திருக்கிறது என்று அர்த்தம். இங்கே காலத்தை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். ஆகவே பிரிவு இருக்கிறது. பிரிவு இருக்கிறதன் மூலம் என்ன தெரிகிறது? சேர்க்கை இருந்திருக்கிறது. சேர்க்கை என்ற ஒன்று இருந்தால் உண்டாகி இருக்கிறது என்று அர்த்தம். உண்டாக்கப்பட்டால் அது அழியும். ஆகவே காலம் உண்டாகி அழிகிற ஒரு பொருளே தவிர நித்திய பொருள் அல்ல என்று மறுக்கிறார். இந்த இடம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். எப்போதும் அது கடைசியிலே சொல்லுகிற அந்த வரியை படியுங்கள். ஒரு அந்த கடைசி வரியை படியுங்கள். அச்சேதன பொருள் அநேகமாயின் அஃது அழிவுடைத்தாகும் என்பது சித்தாந்தம். அசேதன பொருள், அறிவில்லாத ஒரு பொருள் அநேகமா பிரிவு உடையதாக இருந்தால் அது அழியும். அதை தெரிந்து கொள்ளணும். ஆகவே காலம் என்பது அசேதனம். அது முக்காலமாக பிரிகிற பிரிவுள்ளது. ஆகவே அது உள்பொருள் அல்ல என்று அதை மறுத்துவிட்டு போகிறார். குறிப்பு 4. கால சங்கையினை பண்ணுதல். உடலுயிர்கள் தோன்றும் காலத்தையும் நிற்கும் காலத்தையும் அழியும் காலத்தையும் வரையறை செய்தல். கால தத்துவத்தினுடைய வேலை. உடல் உயிர்கள் தோன்றுகிற பொழுது அது தோன்றுகிற நேரம், நிற்கிற நேரம், முடிகிற நேரம், இதை வரையறை செய்வது கால தத்துவத்தினுடைய வேலை. குறிப்பு 5. நாயகன் ஆணையாலே நடத்திடும் சகத்தை எல்லாம் காலம் சடமாதலால் முதல்வனது சக்தியால் அதிர்டிக்கப்பட்டு மேற்கூறியவாறு பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் என்பது. காலம் பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும், தோற்றுவிக்கும், நிலைக்கச் செய்யும், அழிக்கும் என்று சொல்லுகிறோமே, அது பிழை. உண்மையிலே அது இறைவனுடைய சக்தி அதை அப்படி இயங்கச் செய்கிறது. காலத்தை தோற்றுவித்து அதன் மூலமாக பிரபஞ்சத்தை தோற்றுவித்து, பிறகு அதன் மூலமாக பிரபஞ்சத்தை நிலைக்கச் செய்து, அதன் மூலமாக பிரபத்தை அழிக்கிறது. காலம் அழிப்பதில்லை, இறைவனுடைய சக்தி அதை கொண்டு அந்த காலத்தை பயன்படுத்தி இந்த காரியங்களை செய்கிறது என்கிறார். பொழிப்புரை. அசுத்தமாயை நின்றும் காலம் முதலிய தத்துவங்கள் உளவாம். அவற்றுள் காலமானது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முத்திரப்பட்டு தனக்கு கீழ் உள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்கியும் உடலுயிர்களுக்கு காலவரையறை செய்தும் முதல்வன் ஆணையினாலே அதிர்டிக்கப்பட்டு இங்கனம் பிரபஞ்சம் அனைத்தையும் செலுத்தா நிற்கும். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிப்பாட்டுவோம். கால தத்துவத்தினுடைய விவரங்களை சொல்லி இருக்கிறார். அசுத்தமாயிலிருந்து தோன்றுகிறதாகிய காலம், நியதி, கலைவித்தை, அராகம், பொருடன், மாயை என்கின்ற இந்த 7 தத்துவங்களிலே கால தத்துவத்தினுடைய செயற்பாடு என்ன என்று விவரித்திருக்கிறார். கால தத்துவம் என்பது எப்படி 3ஆக பிரிகிறது, எப்படி இறந்த காலம், வருங்காலம், வினாடிக்கு வினாடி வருங்காலம் இறந்த காலம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே நாம் நிகழ்காலம் என்ற ஒரு கற்பனையை படிக்கிறோம் என்றால் நிகழ்காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழிலே. அப்படி சொன்னால்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் நிகழ்காலத்தில் என்று இறந்த காலம், வருங்காலம் என்பது அப்படியே இறந்த காலம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அதனிலே ஒரு வினாடியை நாம் கற்பனையாய் நிறுத்தி நிகழ்காலம் என்கிறோம். அதற்குள்ளே நிகழ்காலம் என்ற ஒன்று எங்களுக்கு இல்லவே இல்லை. சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே வருங்காலம் இறந்த காலம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. நிகழ்காலம் ஞானியருக்குரிய காலம் என்று கால தத்துவத்திலே ஒரு புது சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டோம். கால தத்துவம் என்ன செய்கிறது? இந்த உயிர்களுக்கு 3ஆக பிரிந்து தோற்றம், நிலைத்தல், முடிவை கொடுக்கிறது. அப்படியானால் உயிர்களுக்கு இதையெல்லாம் கொடுக்கிற காரணத்தினாலே அது அறிவுள்ள பொருளா என்றால் இல்லை, அதுவும் சடம்தான். சடம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் அது 3 பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலே சடப்பொருள் ஒன்று பிரிவுள்ள பொருளாக இருந்தால் அது சேர்க்கை உள்ள பொருளாக இருந்திருக்க வேண்டும். சேர்க்கையும் பிரிவும் இருக்கிறதுனாலே தொடக்கமும் முடிவும் உள்ள பொருள். ஆகவே அது ஒரு பொருள் இல்லை. அப்படியானால் காலம் எப்படி உயிர்களை இயக்குகிறது என்று கேட்டால் இறைவனுடைய சக்தி காலத்தை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரபஞ்சம் முதலியவற்றை தோன்றி இயக்குகிறது.
இந்த அடிப்படை தான் இன்றைக்கு நாங்கள் விஞ்ஞானத்தினோடு காணுகிற இந்த செயற்கை அறிவு என்கிறோமே, எல்லாம் இந்த அடிப்படை தான். அறிவுள்ள ஒருவர் அறிவில்லாத ஒரு பொருளை தம் அறிவை ஏற்றி செயற்பட வைக்கலாம். எங்களுக்கு இருக்கிற அறிவு ஓரறிவு என்று நான் சொல்லுகிறது அறிவிலே ஒன்று இல்லை, ஒரு விதமான அறிவு. என்னுடைய அறிவு ஒரு விதமான அறிவு, உங்களுடைய அறிவு ஒரு விதமான அறிவு, இன்னொருவருடைய அறிவு ஒரு விதமான அறிவு. இப்ப நாங்கள் செயற்கை கருவிக்கு அதையெல்லாம் ஏற்றுகிற பொழுது இந்த ஏஐயினுடைய வல்லமை அதுதான். செயற்கை கருவிக்கு என்னுடைய அறிவு ஏற்றப்படுகிறது, உங்களுடைய அறிவு ஏற்றப்படுகிறது, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய அறிவும் ஏற்றப்படுகிற பொழுது அது தனித்தனி நம்மை எல்லாம் விட பன்மடங்கு கோடி அது அறிவுள்ளதாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த செயற்கை அறிவினுடைய வல்லமைக்கு காரணம் அதுதான். சித்தாந்தத்தை கேட்டாலும் சொல்கிறது, விஞ்ஞானத்தை கேட்டாலும் சொல்கிறது, மருத்துவத்தை கேட்டாலும் சொல்கிறது. என்றால் அதற்கு அப்படி ஆற்றல் ஒன்றும் இல்லை. எல்லாருடைய அறிவும் ஏற்றப்பட்டிருக்கிற காரணத்தினாலே நம்மை விட அது வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. அப்படித்தான் காலம் நமக்கு வல்லமை உள்ளதாக காணப்பட்டாலும் அதை இன்னொரு சக்தி இயக்குகிறது. அந்த சக்திக்கு கட்டுப்பட்டுத்தான் காலம் இயங்குகிறது. இதில் ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். காலத்தை இயக்குகிற சக்தி ஒரே சக்தி. ஆகவே அந்த சக்திக்கு கட்டுப்பட்டுத்தான் காலம். ஏஐயை இயக்குகிற சக்தி எங்களுடைய ஒரே சக்தி இல்லை, பலவேறது சக்தி. ஆகவே அது எங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாளடைவில் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டி வரலாம். இதெல்லாம் நாம் காலத்தை வைத்து உணர வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பில் மீதியை படிக்கலாம். பாடல் மேல் வாசிப்புங்க ஐயா. வாசிங்க. பாடல் 144. கால தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். மாயையில் காலமோடு நியதி பின் கலாதை தோன்றும். ஆய காலம் மூன்றாய் ஆக்கியும் அழித்தும் போக்கி காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி நாயகன் ஆணையாலே நடத்திடும் சகத்தையெல்லாம். பொழிப்புரை. அசுத்தமாயை நின்றும் காலம் முதலிய தத்துவங்கள் உளவாம். அவற்றுள் காலமானது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முத்திரப்பட்டு தனக்கு கீழ் உள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்கியும் உடல் உயிர்களுக்கு காலவரையறை செய்தும் முதல்வன் ஆணையாலே அதிட்டிக்கப்பட்டு இங்கனம் பிரபஞ்சம் அனைத்தையும் செலுத்தா நிற்கும். திருச்சிற்றம்பலம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.